ஹலோ விவேஸ், நான் பயணிக்க போற இந்த காலம் 1964 டிசம்பர் 22. அதாவது தமிழகம் முழுவதும் பயங்கர ஒரு மழை பெஞ்சிருந்த நேரம். அப்ப பாம்பன் ரயில் நிலையத்தையும் துளி துளியா நினைச்சிட்டு இருந்த அந்த நேரம் தான் இரவு. இருள் மட்டுமே சூழ்ந்து கொண்டிருந்த அந்த இரவு நேரத்துல அந்த ரயில் புறப்படுறதுக்கு ரெடியா இருந்திருந்தது. அதுல 110 பயணிகளிடம், அதுவும் 40 வட இந்திய மாணவர்கள், யாத்திரிகள், துறவிகள் அப்படின்னு அந்த ரயில் பெட்டியில வேலை செய்யற அதிகாரிகள் 5 பேர் அப்படின்னு மொத்தம் 110 பேரோட அந்த ரயில் புறப்பட தயாரா இருந்தது. பாம்பன் மாவட்டத்துல இருந்து இப்ப தனுஷ்கோடிக்கு புறப்படுது. அதுக்கு முன்னாடி டிசம்பர் 17ஆம் தேதி அங்க அந்தமான்ல மிகப்பெரிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானுச்சு. அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துல இருந்து அந்த புயல் சின்னமா வலுப்பெற்று டிசம்பர் 19ல புயல் சின்னமா உருவெடுத்தது. இந்த புயல் கொஞ்சம் கொஞ்சமா தென்கோடியில நகர்ந்து அப்படியே வந்துட்டே இருந்தது, தமிழகத்தை நோக்கி வந்துட்டு இருந்தது. ஆனா இதுல யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது. ரயிலும் மெதுவா தனுஷ்கோடி நோக்கி புறப்பட்டது. அப்போதைக்கு தமிழகத்தின் முக்கியமான ஒரு வர்த்தக நகரம் தான் இந்த தனுஷ்கோடி. முக்கியம் பாத்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷர் ஆண்ட அந்த காலத்துல இலங்கையும் இந்தியாவையும் சேர்ந்து ஆண்டு கொண்டிருந்த 18-20ஆம் நூற்றாண்டுல கப்பல் போக்குவரத்து மூலம் வியாபாரம் செழிப்பா இருந்தது. முக்கியமா 1911ல தனுஷ்கோடியிலும் தலைமன்னார்லயும் ஒரே மாதிரி துறைமுகத்தை பிரிட்டிஷார் கட்ட முற்பட்டாங்க. அடிக்கல் நாட்டி ஒரே மாதிரி கட்டி அடுத்த 3 வருஷத்துல துறைமுகம் திறக்கப்பட்டது. 1914ல கப்பல் துறைமுகம் அங்க உருவாச்சு. இங்கதான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினாங்க பிரிட்டிஷார். அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்தை நிறுவினாங்க. இது மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு கப்பல் வியாபாரத்தையும் அங்க செஞ்சாங்க. இருவின் போர்ஷன் என்ற 2 கப்பல் இதுல விட்டாங்க. கப்பல் போக்குவரத்து நடைபெற்ற அந்த காலத்துல ஒரு நாளைக்கு 6 ரயில்கள் தனுஷ்கோடிக்கு விட்டாங்க. இதுல ஒரு சிறப்பான விஷயம், இந்தியாவையும் இலங்கையும் ரொம்ப ஈஸியா நினைச்சதுதான். வெறும் 80 ரூபா அந்த போதும் இந்தியாவில இருந்து இலங்கைக்கு கொஞ்ச நேரத்திலே போயிடலாம். சென்னையில இருந்து ரயில்ல புறப்பட்டு தனுஷ்கோடிக்கு போயிட்டு நீராவி ரயில் நின்று இருக்கோம், அங்கிருந்து புறப்பட்டு தலைமன்னார்ல போய் இறங்கிக்கலாம். இப்படிதான் அந்த காலகட்டங்கள்ல எல்லாரும் போயிட்டு வந்திருந்தாங்க. தலைமன்னார்ல இருந்து கொழும்புக்கு அடுத்த ட்ரெயின் பிடிச்சி இலங்கைக்கு போகணும். இப்படிதான் இந்தியாவில இருந்து மிகப்பெரிய அளவுல வர்த்தகம் நடந்தது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழர்கள் அப்ப பெரும்பாரியா இங்கிருந்து இடம்பெயர்ந்தாங்க, அங்க இலங்கையில வாழ்ந்தாங்க. அப்போ தமிழர்களை மலையக தமிழர்கள் அப்படின்னு அழைச்சாங்க. இந்திய சுதந்திரத்துக்கு பின்னும் இந்த ரயில் இயங்கிட்டு இருந்தது. முக்கியமா 1964ல இதுக்கு எல்லாமே ஒரு முடிவு வந்தது. முக்கியமா இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தனுஷ்கோடி கடல்ல குளிச்சா காசில நீராடியதற்கு சமம் அப்படின்னு நம்பிக்கையும் உண்டு. அது மட்டும் இல்லாம காசி புனித யாத்திரை தனுஷ்கோடியில முடியணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இதனாலதான் வாரணாசியிலிருந்து வாரத்துக்கு 2 முறை ரயில்கள் வாரணாசியிலிருந்து தனுஷ்கோடிக்கு வந்துட்டு போவோம். தனுஷ்கோடி செல்லும் பாதை மிகவும் மோசமான ஒரு பாதையா இருந்தது. அதாவது இந்திய பெருங்கடல்ல அமைஞ்சிருந்த முக்கியமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிறதால காற்றோட விசை பயங்கரமா இருந்திருக்கு. இதனால அந்த ரயிலோடைய முக்கிய தடயத்தையே மாத்தினாங்க. இதுக்கு மாற்றாதான் பாம்பன்ல இருந்து தனுஷ்கோடிக்கு ரயில் விட்டாங்க. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி புயலுக்கு முன் புயலுக்கு பின் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, ராமேஸ்வரத்துல ராமன் வழிபட்ட தீர்த்தஸ்தலம். ஆனா தனுஷ்கோடியில அப்படி இல்ல. தனுஷ்கோடியில எல்லாமே இருந்தது. அதாவது துறைமுகத்திலிருந்து அங்க வர்த்தகத்திலிருந்து வியாபாரத்திலிருந்து, அது மட்டும் இல்லாம அங்க பள்ளிகள்ல இருந்து போஸ்ட் ஆபீஸ், தபால் நிலையம், தந்தி நிலையம் அப்படின்னு அனைத்து விதமான வசதிகள் இருந்தது. இது இல்லாம மீன், கருவாடு, உப்பு கருவாடு அப்படின்னு எல்லாமே மிகப்பெரிய அளவில் நடந்திருந்ததுதான் தனுஷ்கோடி. முக்கியமா மாநிலத்தோட முக்கிய துறைமுகமா இந்த தனுஷ்கோடி இருந்தது. இந்தியாவிலிருந்து இலங்கை சென்று வர விசா தேவையில்லை அப்படின்றதால இந்தியாவிலிருந்து நிறைய மக்கள் இலங்கை சென்றாங்க, இலங்கையிலிருந்து நிறைய மக்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. இப்பதான் 1964 டிசம்பர் 22ஆம் தேதி, அதாவது புயல் அந்தமான்ல மன்னார் வளைகுடாவை நெருங்கிய நேரம், இந்த பாம்பன்ல இருந்து புறப்பட்ட இந்த ரயில் மெதுவா தனுஷ்கோடிக்கு வந்துட்டு இருந்தது. எதிர்கொள்ள போவோம் ஒரு அபாயம் தெரியாம வருது. டிசம்பர் 22, 1964 அன்றைய தினம் அதிகமான காத்தும் அதிகமான மழையும் அதிகமான சலசலப்பும் இருந்துட்டே இருந்தது. கடலுக்கு செல்றதுக்கு யாருக்கும் அனுமதி வழங்கல. ஆனாலும் எங்க எப்ப கரையை கடக்கும் இந்த புயல் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்போதைக்கு எந்த ஒரு தொழில்நுட்பமும் நம்மள்ட்ட இல்ல. முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த புயல் அப்படின்றத ஒரு விஷயம் தான் தெரியும். காத்து வந்தா மழை வரும், காத்து வரும், மழை வரும், அது மட்டும் தான் தெரியும். ஆனா புயல் எங்க வரும், எங்க கரையை கடக்கும் அப்படின்றது கரையை கடந்த பிறகுதான் தெரிய வரும். இந்த வங்கக்கடல் தோன்றிய இந்த புயல் எங்க வரும், எங்க கடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஆனா எல்லோருக்குமே புயல் எச்சரிக்கை மட்டும் தெரியும். இந்த பேசஞ்சர் ட்ரெயின் சரியா 11:55 மணிக்கு, அதாவது 11 மணி 50 நிமிஷத்துக்கு தனுஷ்கோடி நோக்கி வந்துட்டு இருந்தது. அதுவும் தனுஷ்கோடியை நோக்கி, தனுஷ்கோடி ரயில் நிலையத்தை நோக்கி சில 100 மீட்டர் தூரம் தான் இருந்திருக்குது. அந்த நேரத்தில் தான் காற்றோட வேகம் தீவிரம் அடைஞ்சு கடல் கொந்தளிப்பு பயங்கரமா இருந்தது. அப்பதான் ரயில்வே டிரைவர் அந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. அதாவது இங்க சிக்னல் செயல்படவே இல்லை அப்படின்னு. தனுஷ்கோடியை புயல் தாக்க தொடங்கியதால அங்க அனைத்து விதமான சிக்னலும் கட்டாயிருந்தது, தொடர்பும் துண்டிக்கப்பட்டிருந்தது. ரயில்வே சிக்னல், தந்திகம்பம் எதுவுமே வேலை செய்யல. டிரைவருக்கு என்ன செய்யறதுனே புரியல. பலத்த மழையின் காரணமா
மூலமா சிக்னலோட தொடர்பு கட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்ச இந்த டிரைவருக்கு ஆனா அதுக்கு பிறகு நடக்க போகும் அபாயத்தை பத்தி அவர் உணரவே இல்லை. எங்குமே இருள், பயங்கர புயல், பயங்கர காத்தடிக்குது. ஆனா அவர் கையில விசில் மட்டும் தான் இருக்குது. அந்த விசில ரயில் வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத உணர்றதுக்காக அவர் விசில் ஊதிட்டே வராரு. வண்டியை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டே வராரு. இந்த நேரத்தில் தான் அந்த நிமிஷம், அந்த நொடி, அந்த 115 பேருக்கும் என்ன மனநிலையோட இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு புயல் வீசிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்போ உள்ள மாதிரி ஆழி பெருங்காட்டம், ஆழி பேரலையும் பயங்கரமா வந்துருது. அங்க உள்ள 110 பேரும் என்ன பண்ண தெரியாம பயங்கரமா அலறாங்க. இந்த நேரத்தில் தான் வாரி சுற்றி கடல் ரயில் இழுக்குது. சில நிமிஷத்திலே அனைவருமே ஜலசந்தி ஆகுறாங்க, அனைவருமே இறக்குறாங்க. முக்கியமா ரயில் நிலையத்துக்கும் அந்த ரயிலுக்கும் சில 100 மீட்டர்கள் மட்டும்தான் தூரம். அந்த மீட்டரை கடந்திருந்தா அந்த ரயிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனா அதுக்குள்ளே இந்த விபத்து நடந்து முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு 20 செகண்ட் மட்டும் கிடைச்சிருந்தா அந்த ரயில் அப்படியே உள்ள போயிருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சிருச்சு. 20 நொடிக்கு முன்னாடி போயிருந்தா அத்தனை உயிர்களுமே காப்பாற்றப்பட்டிருக்கும். விதி சற்றே வெளியேதான் அப்படின்றத உணர்த்தது இது ஒரு பக்கம் இப்படி இருக்க, தனுஷ்கோடியிலோ நிலவரம் வேற மாதிரி இருக்கு. இன்னும் பரிதாபம், மின்கம்பங்கள்லாம் அருந்து ஊரே இருள மூழ்கிச்சு, மிகப்பெரிய காத்துல சிக்கிச்சு. இப்ப வெளியில என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமலேயே மக்கள் பயத்தோட வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்துல தான் அங்குள்ள கட்டடங்கள்ல இருக்கிற அந்த கூரைகள் எல்லாம் அந்த புயல்ல பிச்சு பறக்க தொடங்குச்சு. எல்லா கட்டடங்களும் சிக்கி சின்ன பின்னமாவது. எந்த ஒரு தகவல் தொடர்பும் இல்ல. தகவல் தொடர்பு கொள்றதுக்கு அந்த நேரத்தை விடவும் இல்ல. தகவல் தொடர்பு தர தந்தி கம்பங்கள் எல்லாமே அருந்து விழுந்தது. அங்க தனுஷ்கோடியில என்ன நடக்குது அப்படின்னு வெளியில தெரிவிக்க முடியாமலே அடுத்த சில நிமிஷத்திலே சில அடி தூரம் உயரத்துல மிகப்பெரிய கடல் அலை வருது. அத்தனை மக்களையும் சிக்கி சின்ன பின்னமாக்குது. சில நிமிடத்திலே இது முடியுது. நடுநிசில ஆழ்ந்த உறக்கத்துல உள்ளவங்க என்ன நடக்குதுன்னு உணர்றதுக்குள்ளே பெரிய அலைகள் அவங்களை அடிச்சுட்டு போகுது. இருந்தும் இதுக்கு முன்னாடி அதிகரிச்ச காற்றால பயங்கரமான அலையெல்லாம் தென்பட்டதால அங்கிருந்த மக்கள் முன்கூட்டியே இதை உணர தொடங்கினாங்க. அதனால ஏகப்பட்ட மக்கள் அங்கிருந்து வேகமா வெளியேற தொடங்கினாங்க. இதுல ஏகப்பட்ட மக்கள் அவங்களை காப்பாத்திட்டாங்க. அதிகமா மீனவர்கள் அப்படின்றதால பெண்களும் குழந்தைகளும் அதிகமா இருந்தாங்க. இதுல அவங்க பாதுகாப்பான இடத்தை தேடி போறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் கடைசி வரை அங்க உள்ள மக்களை அவர் காப்பாத்திக்கிட்டே இருந்திருக்காரு. அவருதான் காளி என்ற ஒருத்தர். நீங்க நினைக்கலாம் அவங்க அடைக்கலம் தேடி போனது ஒரு பாதுகாப்பான இடம், மிகப்பெரிய கட்டடம், மிகப்பெரிய பாதுகாப்பான இடம் நினைக்கலாம். ஆனா அது கிடையாது. அது ஒரு மணல் குன்று. அந்த கடலுக்கு நடுவுல ஒரு மணல் குன்று இருக்கு. அந்த மணல் குன்றில் தான் நூற்றுக்கணக்கான பேரு போய் தஞ்சமடைகிறாங்க. வேற வழியே இல்ல. மத்த எந்த இடத்துல போனாலும் உயிர் பலி தான். ஆனா மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல போறாங்க. அந்த இடத்துல போய் தான் அந்த மக்கள் அவங்க காப்பாத்திக்கிறாங்க. அதை தவிர வேற வழியே இல்ல. அங்க எப்ப காத்து ஆரம்பிச்சதோ அதிலிருந்து காற்று முடித வர நின்னுகிட்டே அவங்க உயிரை காப்பாத்திட்டாங்க. இது தவிர இன்னொரு முக்கியமான இடமும் இந்த மக்களை எல்லாமே காப்பாத்துச்சு. அதுதான் சில 100 மக்களை ரயில்ல கீழே காவு கொடுத்தது. ஆனா அதே ரயில் இங்க ரயில் நிலையத்துல, அதாவது தனுஷ்கோடி ரயில் நிலையத்துல ஒரு ரயில் நிக்குது. அந்த ரயில் உள்ள பெரும்பாலான மக்கள் அது உள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டு கதவு சாத்திக்கிறாங்க. இப்ப அங்க பாதுகாப்பா வந்திருக்காங்க. அதாவது பல 100 மக்கள் இழக்கிறதுக்கும் அந்த ரயில் காரணமாகுது, பல 100 மக்களை காப்பாற்றுறதுக்கும் அந்த ரயில் காரணமாகுது. ஊர் முழுவதும் வெள்ளமும் சோகமும் கூச்சலும் இறைச்சலும் பயங்கர ஒரு சவுண்டா கேக்குது. அதாவது இந்த புயல் முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய இறப்பு. ஏகப்பட்ட மக்கள் இறந்து கிடக்குறாங்க. தங்கள் உயிரை காப்பாற்றிய மக்கள் மட்டும் அங்க வெளில நிக்கிறாங்க. அவங்க தங்களுடைய மனைவி பிள்ளைகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதனால பெரிய கூச்சலும் குழப்பமும் நடு இரவிலே ஆகுது. அதுவும் அந்த இரவு முழுவதும் அவங்க எல்லாமே திக்குன்னு ஒரு சூழ்நிலையில இருந்திருந்தாங்க. இது பத்தி எதுவுமே அறியாம நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருந்தாங்க. அதுவும் பொழுது விடிஞ்சு கூட யாருக்கும் எதுவுமே தெரியல. அந்த நாட்கள்ல ராமேஸ்வரம் போறதுக்கு தரைப்பாலம் கிடையாது. படகும் ரயிலும் மட்டும்தான் அங்க ஒரே வழி. இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா அங்க குடிநீரும் உணவும் தமிழகத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு ரயில் மூலம் தான் எடுத்துருப்போங்க. ஆனா பாலம் சேதாரம் அடைஞ்சு மிகப்பெரிய விபத்து நடந்தது. தமிழக மக்கள் உணரல. அங்க குடிநீரும் இல்ல, உணவும் இல்ல. மக்கள் பெரிய ஒரு பரிதவிப்புல அழுகுறாங்க. ஒரு சில பேர் படகுல வந்தவங்க அங்க தனுஷ்கோடிய நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. தமிழகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. அப்போதைய தமிழக முதல்வர் பக்தாச்சலம் இந்த நிலைமையை உணர்றாரு. இதை இந்திய அரசிடம் எடுத்து சொல்றாரு. இந்திய அரசோட உதவி நாடுறாரு. நிலைமையை புரிஞ்சு கூட இந்திய அரசும் உடனடியாக உதவிக்கு போர்க்கால அடிப்படையில் எல்லாரையும் அனுப்புறாங்க. ராணுவம் தொடங்கி முப்படைகளும் தனுஷ்கோடி நோக்கி விரைஞ்சது. முதல் தேவை நீரும் உணவும் தான். இதை உடனடியாக ஹெலிகாப்டர் மூலமா இந்திய அரசு அந்த மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. நீங்க நினைக்கலாம் உடனே எல்லாருமே போய் வீட்டுல உட்கார்ந்து இருப்பாங்கன்ட்டு. ஆனா அங்க வீடு எல்லாமே சேதமடைஞ்சிருச்சு. எதுவுமே இல்லாம நிற்கதியா மக்கள் எல்லாமே நின்றுட்டே இருக்கிறாங்க. ஆனா மழை அடிச்சுட்டே இருக்கு. அடுத்த நாளும் மழை விட்டபாடுல தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா தனுஷ்கோடி முழுவதும் வெறும் சடலங்களாக தான் இருந்திருக்கு. மக்கள் அந்த சடலங்களை ஒவ்வொன்றா திருப்பி பார்த்து தன்னுடைய பிள்ளைங்களா தன்னுடைய பெற்றோர்களா அப்படின்னு திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து மழை பெஞ்சதால மீட்பு பணியும் ரொம்ப பொறுமையா நடந்தது. இதுல முக்கியமா பார்க்க போனா அதாவது காப்பாற்றப்பட்ட மக்களை விட அங்க இறந்து கிடந்த சடலங்கள் தான் மிகவும் அதிகமா இருந்தது அப்படின்னு அப்போதைய அரசு தெரிவிச்சிருந்தது. எஞ்சிய தனுஷ்கோடிய சாரதாயன கப்பல் அவங்களை காப்பாத்துச்சு. இப்ப மதுரையில் உள்ள அரசு ஆஸ்பத்திரியில எல்லோருக்கும் மருத்துவம் கொடுக்குறாங்க. அவங்களை பாதுகாக்கிறாங்க. இருந்தாலும் அப்பவும் அரசுக்கு
திக் திக்குன்னே இருந்திருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவே முடியல. அதுக்கு முக்கிய காரணம் 3 நாளாயும் இந்த ரயிலை அரசு தேடாததுதான். 3ஆம் நாள் தான் அரசுக்கு நினைவுக்கு வருது ஒரு பயணிகள் ரயிலை காணோம் அப்படின்னு. அதுக்கு பிறகு மீண்டும் தேட ஆரம்பிச்சாங்க. இப்பதான் அந்த ரயிலிருந்து ஒவ்வொரு பாகமா வெளியே வருது. அங்க உள்ள மக்களும் எல்லோருமே இறந்துருக்காங்க. இப்பதான் அரசு அந்த பயணிச்ச 115 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு அறிவிக்குது.